Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக கும்பகோணத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அரசுடைய வெற்றி கடைசியா நீங்க எதை போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, மகளிர் திட்டம் ஒண்ணு இருக்கு, அது கேட்காம விட மாட்டாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கரெக்டா? எப்படி கரெக்டா உங்க மைண்ட் வாய்ஸ் பிடிச்ச பாத்தீங்களா? தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அனைத்து மகளிர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அதே போல சென்ற செப்டம்பர் கடும் நிதி நெருக்கடி, அதுக்கு மத்திய அரசே நமக்கு காசு கொடுக்கறது இல்ல, அது நான் சொல்றேன். இருந்தாலும் இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. இப்ப இந்த 8 மாசத்தில் மட்டும் கடந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,18,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னா அவங்களுடைய வங்கி கணக்கு வந்துருது. இங்க எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை வருது? வந்திருக்கவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 60-70% பேர் வந்திருக்கு. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அது சரிபார்க்கப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு கண்டிப்பாக, ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதித்துறை அமைச்சர் தான், அதற்கு பொறுப்பு. நான் உங்ககிட்ட பொறுப்பேற்றுக்கிறேன். தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் விரைவில் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் வெரிபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக உங்களிடத்துல வந்து சேரும். எல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? இப்ப அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்னும் குழந்தையே பிறக்கல. நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர் வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. எங்களுக்காவது நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது என்ன சொன்னோம்? கோ பேக் மோடி. ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடி. போன முறை கோ பேக் மோடி, ஆனா இந்த முறை கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். நாங்களாவது எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, பேர் வைக்கல. ஆனா பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்கல, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? நீங்க பிரதமர், நீங்க பிரதமரா? திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி பிரதமரா? போ. ஆனா முதலமைச்சர் அவர்த்துக்கே அவர் டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரு. அவர் பிரதமர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. எந்த எல்லைக்கு வேணா போவாரு. அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய திட்டங்கள், நான் இந்த முறை உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், சாதனைகள், என்ன செய்ய போறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் சரி செய்ய போறோம், மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்றிய பிரதமர் 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. எத்தனை முறைமா வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்திருக்காரு? தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. கஜா புயல் அடிச்சப்ப வந்தாரா? இப்ப சென்னையில மிக்ஜாம் புயல் அடிச்சு 6 மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது, வந்து பார்த்தாரா? பார்க்கல. தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வீடு இழந்தவங்களுக்கு புது வீடு கட்டு கொடுத்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தார். இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க. இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு அப்ப தேர்தல், அப்ப ஒரு வாட்டி வந்தார். ஜனவரி 27ஆம் தேதி வந்து அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் ஒன்றிய அரசு திட்டத்தை கொண்டு வரோம், எய்ம்ஸ் மருத்துவமனைய ஒன்றிய அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சரி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்களே, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எவ்வளவு தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தோமா? பார்த்தா ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு. இந்த ஒத்த கல்லை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டேன்னு 2 பேரும், யார் மோடி அவர்களும் பாதம் தாங்கி பழனிசாமியும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் குறிப்பாக தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை சென்றடையும் என்று தெரிவித்துள்ளார்.
யார் பிரதமராக வரக்கூடாது என்பதில் தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதே Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.